வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1950க்கு பிறகு இதுவரைக்கும் எத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் தமிழக முதல்வராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அவங்க ஆட்சி செய்த கால அளவை வச்சு நான் வகைப்படுத்தியிருக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 பேர் 1950க்கு பிறகு இது நாள் வரைக்கும் முதல்வராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் என்னன்னு பார்க்கலாம். 12வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரா நெடுஞ்செழியன். இவர் அஇஅதிமுகலையும் திமுகவிலையும் இருந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா தற்காலிக முதல்வராக 21 நாட்கள் பணியாற்றியிருக்கிறாரு. அடுத்ததாக ஜானகி ராமச்சந்திரன், அஇஅதிமுகவை சேர்ந்தவர். எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்காலிக முதல்வராக இவங்க 23 நாட்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம். இவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2 முறை தற்காலிக முதல்வராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 106 நாட்கள் தமிழக முதல்வராக இருந்திருக்கிறாரு. அடுத்ததாக சிஎன் அண்ணாதுரை, திமுக. இவர் 1 வருஷம் 334 நாட்கள், அதாவது 2 வருஷத்துக்கும் கொஞ்சம் கம்மியான நாட்கள் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வராக இருந்திருக்கிறாரு. அடுத்ததாக சி ராஜகோபாலாச்சாரியார். இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இவர் 2 வருஷம் 3 நாட்கள் தமிழக முதல்வராக இருந்திருக்கிறாரு. அடுத்தது எம் பக்தவச்சலம். இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். இவர் 3 வருஷம் 154 நாட்கள் தமிழக முதல்வராக பணியாற்றிருக்கிறார். அடுத்ததாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். செல்வி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டார். கிட்டத்தட்ட 4 வருஷம் 79 நாட்கள் இவர் முதல்வராக இருந்திருக்கிறார். அடுத்ததாக தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவர் 4 வருஷம் 182 நாட்கள் தமிழக முதல்வராக பணியாற்றியிருக்கிறாரு. அடுத்ததாக ஐயா கர்ம வீரர் கே காமராஜ் அவர்கள். இவர் 9 வருஷம் 172 நாட்கள் கண்டினியூஸாக, அதாவது தொடர்ச்சியாக முதல்வராக இருந்திருக்கிறாரு. இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 65 நாட்கள் தொடர்ச்சியாக தமிழக முதல்வராக இருந்திருக்கிறாரு. அடுத்ததாக அஇஅதிமுகவை சேர்ந்த புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா இவங்க 14 ஆண்டுகள் 120 நாட்கள் முதல்வராக இருந்திருக்கிறாங்க. தமிழக வரலாற்றிலேயே அதிக நாள் முதல்வராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். கிட்டத்தட்ட 5 தடவை இவர் முதல்வராக இருந்திருக்கிறாரு. திமுக தலைவரான இவர் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் 360 நாட்கள் தமிழக முதல்வராக பணியாற்றியிருக்கிறாரு. இதில் எந்த தலைவர் உங்களுடைய ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பார்ட் டைம் பாலிடிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.